பழைய பாக்கித் தொகை தராமல் இருசக்கர வாகன பழுதை சரி செய்ய மாட்டேன் என கூறிய ஒர்க் ஷாப் உரிமையாளரை மதுரை பாலமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரமாரியாக தாக்கியதுடன் காரில் ஏற்றிச் சென்று மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார். குமார், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நடந்தது? முழு விவரம் என்ன? கண்டிப்பாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் ஒர்க் ஷாப் நடத்தி வருவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதே வாடிப்பட்டி பகுதி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அண்ணாதுரை சீனிவாசன் வைத்திருக்கும் ஒர்க் ஷாப்பில் தனது இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்க கொடுப்பது வழக்கம். அதற்கு வேலை கூலி பொருட்கள் வாங்கும் பணத்தை தர மறுப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வாகனங்களை வேலைக்கு விடுவது, அதற்கான பணம் கொடுக்காமல் இலவசமாக எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது பாலமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் அண்ணாதுரை சில மாதங்களுக்கு முன்பு தனது காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு காவலர் மூலம் இருசக்கர வாகனத்தை கொடுத்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்க கூறியுள்ளார். அவர் அந்த வாகனத்தை ஒர்க் ஷாப்பில் பழுது நீக்கம் செய்யுமாறு கூறியுள்ளார். ஆனால் சீனிவாசன் பழைய பாக்கி இருப்பதால் அந்த தந்தால் மட்டுமே வேலை பார்க்க முடியும் என கூறியதாக தெரிகிறது. பின்னர் அண்ணாதுரை தொடர்ந்து சீனிவாசன் தொலைபேசியில் அழைத்து வாகனத்தை வேலை பார்க்குமாறு தொடர்ந்து அழைத்தார். சீனிவாசன் அண்ணாதுரை அழைப்பை எடுக்காதால் கோபமடைந்த அண்ணாதுரை உதவி ஆய்வாளர் கடந்த 4ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு பதிவெண் இல்லாத வாகனத்தை எடுத்து சீனிவாசன் ஒர்க் ஷாப்புக்கு சென்று சீனிவாசன் வாகனத்தில் ஏறுமாறு மிரட்டி தாக்கி வேலையா பார்க்க மாட்டாய், உன்னை கஞ்சா வழக்கில் போடுவதை மிரட்டி வாகனத்தில் ஏற்ற முயற்சியதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது சீனிவாசனை தாக்கி அண்ணாதுரை வாகனத்தை ஏற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் முதல்வர் தனிப்பிரிவு பல்வேறு துறையினருக்கு மனு அளித்து ஆய்வாளர் அண்ணாதுரை மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார். காவல் உதவி ஆய்வாளர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்குமாறு ஒர்க் ஷாப்பில் உரிமையாளரை தாக்கி வாகனத்தில் ஏற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.